அப்பா அப்பா இந்த புக்கை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். என்னடா இந்த புக்ல பின்லேடன் செத்து போயிட்டான்னு எழுதி இருக்குது, இதுல பின்லேடன் உயிரோடு இருக்கிறான்னு எழுதி இருக்குதா? எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அச்சடிக்கும் போதே அந்தராக்ஸ கொட்டி அடிக்கிறானுங்களா? ஐயோ, அந்தராக்ஸ மொத்தமா கொட்டி இருக்கிறானுங்களே. நம்ம கதையும் அண்ணாச்சி கதை மாதிரி நாரடிச்சிட்டானுங்களே. எது புஸ்தகத்துல வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அது வந்துருச்சே. சூடான இந்த செய்திகளை எந்த சுந்தரி கொடுத்தாலோ தெரியலையே. எவனோ எழவெடுத்துவேன். எடுறா போன. ஹலோ, இருக்காரு அப்பா உங்க ஃப்ரெண்டா? அதோ நான் ராஜ்குமார் பேசுறேன்பா. ஆ, பத்திரிக்கையில படிச்சேன், உன்னை பத்தி ரொம்ப பாராட்டி எழுதிருக்காங்க. இப்படியே நடந்துக்கிறது எல்லா விஷயமும் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துப்பிய. இதுல மட்டும் ஏன் கோட்டை விட்ட? கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாதா? மருமகளை எப்படியா குடும்பப்படுத்துறது? எங்க வீட்டுல உன்னை பத்தி ரொம்ப திட்டுறாங்கப்பா. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சு கூடாதுன்றாங்க. இன்னைக்கு கிளப்ல உன்னை பத்தி தான்ப்பா பேச்சு. இது வரைக்கும் பக்கத்துல இருக்கிற போன் அலர்ச்சு, இப்ப பாக்கெட்ல இருக்கிற போன் அலருது. இவன் என்ன காய்ச்ச போறானோ தெரியலையே. ஹலோ, நான் கணேசன் பேசுறேன். அதே கதை தானா? இன்னைக்கு காலையில மேகசின்ல படிச்சேன். உன்னை பத்தி நிறைய ஆர்டிகல் எல்லாம் போட்டிருந்தது. என் மருமகளுங்கெல்லாம் அதை பார்த்துட்டு, என்ன மாமா உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்கப்பா. ஐயோ, என்னால பதிலே சொல்ல முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. மருமகளுங்கெல்லாம் மக மாதிரி நடத்துறவன்னா எனக்கு இப்படியா? ஹலோ, வணக்கம் மாமா. உங்க ஆசை மருமக பேசுறேன். எப்படி இருக்கீங்க மாமா? இந்த வாரம் எல்லா பத்திரிக்கையும் மாமா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்குமே. நியூஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க போல் இருக்கு. என்னடா இவ மூக்கு வேர்த்த மாதிரி கரெக்டா ஃபோன் பண்றாளேன்னு பாக்குறீங்களா? உங்க மருமகளாச்சே மாமா. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். கங்க்ராட்ஸ் மாமா. ஊரெல்லாம் மிஸ்டர் சுந்தரேசன் புகழ் கொடி கட்டி பறக்குது. எங்க பார்த்தாலும் உங்க போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ், யாரை பார்த்தாலும் மிஸ்டர் சுந்தரேசன் உங்க பேரையே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் போல் இருக்கு. வெரி குட். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்ன லைன்ல இருக்காரா இல்லையா? மாமா, ஹலோ. என்ன மாமா பேச்சே காணோம்? என்ன பண்றது, எப்பவுமே நம்ம தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருப்போம். இப்போ என்னடானா நம்மளுக்கே ஒருத்தி ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறாளேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல் இன் தி கேம் மாமா. என்ன பண்றது? யானைக்கும் அடிசருக்கும் எங்களுக்கும் காலம் வரும் இப்படின்னு நிறைய பழமொழி இருக்கு. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பழமொழியும் எனக்கு ஒரு பழமொழியும் சொல்லியிருக்கேன். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மாமா, நான் இப்போ 6 பால்ஸ் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் 1 ஓவர் மாமா. இதுக்கே நீங்க டென்ஷன் ஆயிட்டா எப்படி? என்ன மாமா, நான் ஒரு செஞ்சுரிலாம் அடிக்கலான் இருக்கேன். மாமா, பொறுமையா நியூஸ் படிங்க. தெரியும் உங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு என்னால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கோமா வரும். எங்க 3 பேரும் கழுத்து நெரிச்சு கொன்னுடலாமான்னு தோணும். இந்த ஸ்டவ் அடிப்பு, ஆக்சிடென்ட் இப்படி பிளான் பண்ணி கூட கொலை பண்ணலாமான்னு தோணும். ஆனா நான் உங்க மருமக பாருங்க. அதனால சேஃப்டிக்கு நான் ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன் மாமா. என்ன தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் என் கையால ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? எங்க 3 மருமகளுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் பிரபல தொழிலதிபர் எஸ்எஸ் பில்ஸ் ஃபேக்டரியோட ஓனர் எங்கள் அருமை மாமனார் மிஸ்டர் சுந்தரேசன் தான். சோ எதேச்சியா எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட போலீஸ் நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்து நிக்கும். அதனால இனிமேலாவது நீங்க கொஞ்சம் அமைதியா செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் கிட்ட இருந்து பதிலே இல்ல? ஓ, டென்ஷனா? நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே வேற வழி இல்ல. அதனால ப்ளீஸ் தாய் குலத்தை கொஞ்சம் மதிக்க கத்துக்கோங்க. ஓகே மாமா. நான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு குசலம் விசாரிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. வெச்சிடுறேன் மாமா. ஆமா, இவ பெரிய தேவஜோதி. நான் ஹோட்டல் ஓனரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாளாம். போலீஸ்ல பாவம் அந்த அண்ணாச்சி நல்ல மனுஷன், பக்திமான். அதனால பயந்துட்டாரு. நான் பிறக்கும் போதே ரத்தம் பார்த்த வேண்டி. நீங்கெல்லாம் ஆட்டுக்கொலைய பார்த்திருப்பீங்க, மாட்டுக்கொலைய பார்த்திருப்பீங்க. நான் மனுஷ ஈரக்கொலைய மொத்தமா தூக்கி பார்த்த வேண்டி. தூக்கி பார்த்தது மட்டும் இல்ல, ஈரக்கொலைய அத்துருவேன்.
அப்பேற்பட்ட ஆள் என்ன மிரட்டுறியா? ஆ? சந்திரா, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களை கேட்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? பிரதீப் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நம்ம 2 பேரோட கல்யாண விஷயமா பேசினாரு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாரு. அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதுல உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் சந்தேகம் வேண்டாம். இப்போ பவித்ராவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். இத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க தம்பிக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லி இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நான் பிரதீப் கிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன். சரி, வாங்க. பிள்ளைங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு கொடுத்த செல்லத்தை விட உங்க பொண்டாட்டிங்களுக்கு நான் கொடுத்த செல்லம் ஜாஸ்தி. எனக்கு கோபம் வந்தா உங்க எல்லாரையும் திட்டி இருக்கிறேன். ஏன் உங்க அம்மாவை ஏறி மிதிச்சிருக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல மருமகளுக்கு மரியாதையே தனி. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, மருமகளுங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்கன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடின அவளுங்க பதிலுக்கு என் நெஞ்சில எட்டி மிதிச்சுட்டு ஒரே நாள்ல புறப்பட்டு போறாளுங்க. போறாளுங்க, சும்மாவா போறாளுங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாளுங்க. நான் கொடுத்த மரியாதைக்கு இதுதான் பதில் மரியாதையா? அவளுங்க கவருக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் போட்டு கொடுத்தாளுங்கல்ல, அதே மாதிரி நீங்க கவருக்குள்ள கல்யாண நோட்டீஸ் போட்டு கொடுங்க. என்னப்பா சொல்றீங்க? புரியல இல்ல? பழைய கல்யாணத்துக்கு பதில் புது கல்யாணம், பழைய பொண்டாட்டிங்களுக்கு பதில் புது பொண்டாட்டிங்க. பழைய பட்டு வேஷ்டிலாம் தூக்கி போட்டு புதுசா பாத்திரம் வாங்குறேன்ல, அதே மாதிரி உங்க பழைய கல்யாண ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துங்க. புது ட்ரெஸ்ஸுங்க, புது பொண்டாட்டிங்க. என் கடைசி பிள்ளைக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே நாள்ல கல்யாணம். அவனுக்கு முதல் கல்யாணம், உங்க 3 பேருக்கு 2ஆம் கல்யாணம். அப்பா, நீங்க இப்படி பேசுறீங்க. நாளைக்கு ஊர் உலகத்துல இருக்கிறவங்களாம் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஊர்ல இருக்கிறவன் 1000 பேசுவான், அத பத்தி நமக்கு என்னடா கவலை? ஊரான பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா உள்ள வாழ்க்கையும் பறி போயிடும். காரு பங்களான்னு இருக்கிறவன் கல்யாணங்களை பத்தி கவலையப்படக்கூடாது. தினம் கல்யாணம் தான், தினம் சாந்தி முகூர்த்தம் தான். ஏன்னா நம்ம பெரிய காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறோம். டேய், பரதேசிங்க தாண்டா இதை பத்தி கவலை பண்ணோம். பணக்காரனுக்கு என்ன கவலை? பல்லாவரம் கோயில்ல கல்யாணம், பாம்க்ரோவ்ல ரிசப்ஷன், எவன் கேள்வி கேட்க போறது? எல்லாம் பாத்துக்கலாம். பிள்ளைங்களா, பஞ்ச பராரிங்களும் பரதேசிங்களும் தான் மத்தவங்களை பத்தி கவலைப்படணும். பங்களாவாசிங்கடா நாம ஏன் கவலைப்படணும்? அவளுங்க அவ்வளவு ரோஷமா வீட்டு விட்டு போனாளுங்க, கோர்ட்டு படி ஏறினாளுங்க, ஒட்டிய தூக்கிட்டு போனவளுங்க கட்டின தாலி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதுல என்ன சென்டிமெண்ட்? டேய், ஒன்னே ஒண்ணு, பொம்பளை ஒரு தடவை தான் தாலி கட்டலாம், ஒரு தடவை தான் தாலி அறுக்கலாம். ஆம்பளைங்க தை கட்டுறவனுங்க தினம் கட்டிக்கலாம், தினம் அவுத்து போடலாம். அப்ப எதை சொன்னாலும் அர்த்தத்தோட தான் சொல்லுவேன். காமாட்சி, கணவனே கண் கண்ட தெய்வம்னு நான் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இரு. ஆமா, உங்க அண்ணன் ஒருத்தன் இந்த பொண்ணுங்க பொறுத்தெல்லாம் பார்த்து கொடுப்பானே, அவன் எங்க இருக்கிறான்? ஒண்ணு கால் போட்டு கூப்பிடு, இல்ல கடுதாசி போட்டு கூப்பிடு. அவன் வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீட்டுல விசேஷம். பி 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 டும் 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 டும்.
சந்திரா, என்ன கேபினை விட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். ஜெகதீஷை பார்த்தேன். கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சந்திரா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி டைம் கேட்டுட்டு இருக்க போற? உன் பிளானை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் நீ இப்படி டைம் கேட்டுட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரி, நீ ஏன் ஜெகதீஷை நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விளையாடுறியா? ஜெகதீஷ் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து எப்படி இந்த மாதிரிலாம் பேசுற? அவன் ஒரு பிளாக்மெயிலர். ஜெகதீஷ் பிரதீப்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கும் சுமிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜெகதீஷ் எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதான் எனக்கு கல்யாணத்துக்கு டைம் கொடுக்கறாரு. அதுக்குள்ள நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். கரெக்ட். இப்ப நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்கிறதா நடக்கும். நீ அதனால கேட்ட டைம்குள்ள உன் பிளான் எல்லாத்தையுமே நீ முடிச்சிடு. விஷயம் என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடி. ஆனா பார்த்து எதுவும் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோ. ஓகே? மா மா என்னடா? அப்பா ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? நீ ஒன்று சொல்லவே மாட்டியா? என்ன சொல்லணுங்கிற? எங்க 3 பேருக்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். இவரால தான் இவ்வளவு குழப்பமும். வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு பொம்பளைங்க திமுறை அடக்கணும் அப்படி இப்படின்னு பேசி இப்ப என்னாச்சு பாத்தியா? குடும்ப மானமே தெருவுக்கு வந்துருச்சு. இவருக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஏ, நீ எந்த தப்பு பண்ணாத மாதிரி பேசுற? தப்பு பண்ணிருக்கமா, இல்லன்னு சொல்லலையே. இப்பதானே அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. ஆனா அப்பா தானே திருந்தவே மாட்டேங்கிறாரு. நீயாவது சொல்லக்கூடாதா? என்ன என்னடா பண்ண சொல்ற? மா, நாங்க ஏற்கனவே பண்ண தப்புக்கு உன் மருமகளுங்க 3 பேர் சேர்ந்து படாத பாடு படுத்துறாங்க. பேப்பருக்கு பேப்பர், வீதிக்கு வீதி நம்ம குடும்ப மானம் சந்தி சிரிக்குது. இப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். வேற வினையே வேணாம். எங்களால கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது. ஒழுங்கா நீ அப்பா கிட்ட சொல்லி வை. டேய், அவர்கிட்ட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவர் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இவ்வளவு நாளா அப்பா சொன்னதை கேட்டுட்டு இருந்தோம். இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சொல்லு. நீ உன் தம்பிங்களை கூட்டிக்கிட்டு லலிதா இல்லாத நேரமா பார்த்து அங்க போ. அவங்க உங்க பொண்டாட்டிங்களை பார்த்து பேசுங்க. நிச்சயமா அவங்க உங்க பேச்ச கேட்டு உங்க பின்னாடி வந்துருவாங்க. லலிதா, நீங்க 2 பேரும் ஆபீஸ் போகும்போது என்னையும் டிராப் பண்ணிடுங்களேன். சீக்கிரமா ரெடி ஆனீங்கன்னா ஓகே. 1 செகண்ட்ல ரெடி ஆயிடுவேன். ஏன்பா உங்களுக்கெல்லாம் பூ வேண்டாமா? வேண்டாம், நீ வச்சுக்கோ. என்னது இது? ஏன் டிஃபன் பாக்ஸை மட்டும் காணோம்? காவேரிக்கா, ஏங்கா உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? என்னாச்சு? எல்லாருக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல. உன் டிபன் கேரியர் எடுத்து புள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். புள்ளைங்களது உனக்கு மாறி போச்சு. வெரி குட். டோன்ட் வரி, 5 மினிட்ல ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சீக்கிரம் சீக்கிரம். லக்ஷ்மி, இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துருவியா? ஏன்? கொஞ்சம் என் பொண்ணை கூட்டின்னு வந்துற. ஓ எஸ், தாராளமா. லக்ஷ்மி. சரி சரி சரி. லக்ஷ்மி. லக்ஷ்மி, டைம் ஆச்சு. அங்க இட்லி, இங்க தோசை, இங்க ஃப்ரைட் ரைஸ். புடிச்சுக்கமா. என்ன நான் பாட்டு சொல்லி இருக்கேன், நீ பாட்டுக்கு சேலா மாதிரி நின்னு. ஐயா தோடா, யாரையா நீங்க? எதுக்கு உள்ள வந்தீங்க? என்ன சேல்ஸ் பாய்ங்களா? வெளில பெல் இருக்குதுல, டோர் இருக்குதுல, கதவை தட்டிக்கினே மே கம் இன் அப்படி சொல்லிட்டு உள்ள வரதாவல. யூ டோன்ட் வரி, நான் என்ன அதை கேட்டுன்னு இருக்கிறேன். என்னயா அது? ஆம்பளை இல்லாத ஊடு நினைச்சுக்கின்னு நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்களா? என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? காவேரிக்கா, போலீஸ கூப்பிடு. காவேரிக்கா, போலீஸை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேற யாரும் இல்ல, கலாக்கா லக்ஷ்மியோட வீட்டுக்காரங்க. என்னது? இவங்க ஹஸ்பண்ட்ஸா? ஐயோ ஐயா, அது பார்க்க
நல்லா டீசெண்டா ரெஸ்பெக்டா இருந்தீங்களா? நான் அப்பவே நினைச்சுக்கினேன் என்னடா அவங்களாதான் இருக்கும்னு. நான் தான் என்னன்னோ சொல்லிக்கினேன். ஏன்யா கொஞ்சாதீங்க, கூட இருக்க சொல்ல அவங்க மகிமை என்னன்னு பிரியலையா? கொஞ்சாதீங்கள 10 நாள் பிரிஞ்ச உடனே பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்களா? அதுதான்யா பொம்மநாட்டிங்களோட பவரு. இங்க பாருங்க, நடுவுல நான் என்னத்துக்கு? நீங்களாச்சு அவங்களாச்சு, நீங்க 2 பேரும் பேசி பைசல் பண்ணிக்கங்க. எதனா தப்பா கப்பா பேசியிருந்தனா மன்னிச்சுக்கோங்க. நான் வரேன். கலா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு புறப்படு. நம்ம வீடா? எதுங்க? நாம இவ்வளவு நாள் குழந்தைகளோட குடித்தனம் நடத்திட்டு இருந்தோமே, அந்த வீடு தான். ஐயோ, நம்ம 2 பேரும் குடுத்தனம் நடத்தினதெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்க மனைவிங்கிறது கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கலா, நாங்க தப்பு பண்ணது உண்மைதான். அதுக்கு தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தண்டனை கொடுத்துட்டீங்க. இது போதும்னு நினைக்கிறேன். புறப்படு, தயவுசெய்து புறப்படு.